ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பித்த நியூ அனிமியோட 7th பார்ட்டை இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடைசியாக 6th பார்ட் முடிகிறப்போ ஸ்டேட் மார்க்கெட்டை கைப்பற்றதுக்காக நடந்த கலவரத்தில் யங் மாஸ்டரோட ஆட்கள்கிட்டருந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் பிரிஞ்சு போய் தப்பிக்கிறாங்க. அப்படி பிரிஞ்சு போனவங்களில் பின் வந்து காட்டுக்குள்ளே போயிடுறான். அதே சமயம் குட்டி அணிலை தேடி, சாரி நான் அது முயல்னு நினச்சி இது வரைக்கும் சொல்லிட்டேன், அது ஒரு அணில். அந்த அணிலை தேடி வந்த ஈக்கி பின் காட்டுக்குள்ளே போயிட்டான்னு தெரிய பின்னை தேடி காட்டுக்குள்ளே வர்றான் நம்ம ஹீரோ. அதே சமயம் காட்டுக்குள்ளே பின் யங் மாஸ்டரோட ஆட்கள்கிட்ட மாட்டி அவனை தூக்கிட்டு போகிற சமயம் அங்கே வந்து அவனை காப்பாற்றி காட்டுக்குள்ளேயே வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் நேரத்தில் அதே இடத்துக்கு டைகரும் கூட இன்னும் 2 ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் பின் மறுபடியும் அவங்கள கூட்டிக்கிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து அந்த யங் மாஸ்டரை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி கிளம்ப அவனை தடுத்து, உன்னோட உடம்பு இன்னும் முழுசாக சரியாகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சு கபாலாவோட பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சமயம் யங் மாஸ்டரோட சில ஆட்களோட இவங்களை தேடி காட்டுக்குள்ளேயே வந்துடுறான். இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டதால் வேறு வழி இல்லாமல் டைகர் கிட்ட பின்ன பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு கூட இருந்த மற்ற 2 பேரையும் கூட்டிகிட்டு காட்டோட வேறொரு திசையில் ஓடி அவங்கள திசை திருப்புறதோட இந்த 7th பார்ட் கண்டினியூ ஆகுது. ஒரு பக்கம் பின்னுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க, இன்னொரு பக்கம் டைகரோட குரூப்புக்கும் அந்த பிஏவோட குரூப்புக்கும் இடையில கடுமையான ஃபைட் நடக்குது. என்ன தான் போராடினாலும் எதிரி டீமில் ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கூட இருந்த மற்ற 2 பேருக்கும் அடிபட்டு அதுக்கு மேலே ஃபைட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட, டைகராலையும் தொடர்ந்து போராட முடியாமல் மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா. அவளோட கைகாலில் எல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மறுபடியும் எந்திரிச்சு போய் எதிரிகளோட போராடுறதுக்கு போகிற சமயம் திடீர்னு யங் மாஸ்டர் அங்கே வந்துடுறான். மரத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தவன், இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம் தாமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண, அதை கேட்டு கடுப்பானவ அவனை ஷூட் பண்ணுறா. அவன் மேலேருந்து எகிரி வந்து இவளை உதச்சி கீழே தள்ளிட்டு துப்பாக்கி முனையில் நிறுத்துறான். அந்த பிஏவும் மற்ற ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துற பின் எங்கேன்னு சொல்லி யங் மாஸ்டர் கேட்குறான். அதுக்கு பிஏ, எனக்கு பின் எங்கன்னு தெரியல, யாரோ ஓடி வர சத்தம் கேட்டு அவங்கள பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு வந்தோம், பார்த்தா இவங்க தான் இருக்கிறாங்க, அவன் எங்கேன்னு தெரியலன்னு சொல்ல, இதை சொல்கிறதுக்கு தான் நான் அவனை தேட சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கியே துப்பாக்கி நீட்டுறான் யங் மாஸ்டர். யங் மாஸ்டர் துப்பாக்கி நீட்டுனதை பார்த்துட்டு பிஏவே கொஞ்சம் பயந்து போயிடுறான். அவன் எப்படியும் இந்த காட்டுக்குள்ளே தானே போயிருப்பான், அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு கிளம்புறத மரத்து மேலே இருந்து அந்த அணில் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இவங்கள விட வேகமாக கிளம்புது. இந்த பக்கம் ஒரு வழியாக பின்னுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடறேன். அவன் எந்திரிச்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, நீ தானே என்னை பிரதர்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்னு சொல்லிக்கிட்டே எந்திரிக்க முயற்சி செய்ய முடியாமல் அவன் தள்ளாடுறான். அது என்னன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பின் என்னவோ எனர்ஜியாக தான் இருக்கிறான், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணின தான் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு என்னாச்சுன்னு பின் கேட்க, அதிகப்படியான சக்தியை யூஸ் பண்ணிட்டதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக எங்கேயாவது மெடிடேஷன் பண்ணணும், என்னோட மெடிடேஷன் முடிகிற வரைக்கும் யாரோட தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான இடம் வேணும்னு கேட்குற சமயம் எதிரிகளோட பேச்சு சத்தம் கொஞ்சம் தூரத்தில் கேட்குது. அதை கேட்டுட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி காட்டோட இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த பார்த்தா ஏதோ மக்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து இடிஞ்சு போய் பாலடைஞ்ச இடம் மாதிரி கிடக்குது. இது என்ன இடம்னு கேட்க, இது சேவேஜ் மவுண்டன், இதுக்குள்ளே வாழ்ந்தவங்க 1-2 பேரை தவிர யாரும் உயிரோடு இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயம் மறுபடியும் எதிரிகளோட பேச்சு சத்தம் கேட்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த மவுண்டனில் வரப்போகிற ஆபத்து தெரியாமல் 2 பேரும் அந்த சேவேஜ் மவுண்டனை நோக்கி மேற்கொண்டு போகிறாங்க. பின்னாடியே அந்த குட்டி அணிலும் தேடி வந்து அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்குது. இவங்க பின்னாடியே யங் மாஸ்டரும் அவனோட குரூப்போட அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவங்க அந்த இடத்துலையே நின்றுட, குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள், இது சேவேஜ் மவுண்டன், இது ஒதுக்கப்பட்ட ஆபத்தான மவுண்டன்னு சொல்ல, அதை கேட்ட பிஏ வந்து பயந்து போய் யங் மாஸ்டர்கிட்ட மேற்கொண்டு போகலாமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மவுண்டனுக்குள்ளே வரத்துக்கு பயந்து போய் தயங்கி இவனோட ஆட்கள்லாம் நிற்கிறத பார்த்தா யங் மாஸ்டர், இந்த மவுண்டனோட வரலாறு ஒன்றும் எங்கள் ஃபேமிலி வரலாறோட மோசமானது கிடையாது, அதனால் கிடைச்ச வாய்ப்பை நழுவ கூட முடியாது, எப்படியும் பின்ன தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யாரையும் எதிர்பார்க்காம அவன் கிளம்புறான். அவன் முன்னாடி கிளம்ப வேறு வழி இல்லாமல் மற்றவங்களும் அவனை பின்தொடர்ந்து போகிறாங்க. இவங்க கூடயே டைகரையும் மற்ற 2 பேரையும் கூட்டிக்கிட்டே தான் போகிறாங்க. அதே சமயம் முன்னாடி போன 2 பேரும் பாதுகாப்பான ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிற சமயம் திடீர்னு அங்கே ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பெரிய ஓனாய் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்த பின் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட அந்த ஓனாய் போகாத மாதிரி அது கூட சண்டை போட்டு தடுத்து நிறுத்துகிறான். ஆனால் அவனோட அட்டாக் எல்லாம் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு அவனை அடித்து தூக்கி வீசிடுது.
அவனை தூக்கி வீசிட்டு ஈ கிட்ட வருது. ஈ கபாலாவை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதில் எனர்ஜியே இல்லாததுனால அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற சமயம் குட்டி அணில் ஈ கிட்ட வந்து சேருது. அவன் அந்த அணிலை பார்த்து நீ வந்து சேர்ந்துட்டியான்னு சந்தோஷப்பட அந்த அணில் ஓனாய்கிட்ட சண்டை போட எகிறுது. அதுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி ஈ அந்த அணிலை பிடிச்சி தடுத்து நிறுத்த அணில் அவனை திரும்பி உத்து பார்க்குது. என்னடான்னு பார்த்தா அணிலோட கண்ணனில் கபாலாவில் இருக்கிற எனர்ஜி மாதிரியே மின்னுது. அவங்ககிட்ட இருந்து எகிரி போன அந்த அணில் குன்ஃபு கரட்டைன்னு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த கரடியை அடித்து துவைச்சி எடுக்குது. அவ்வளோ பெருசு இருந்துக்கிட்டு இந்த குட்டி அணில்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அது பயந்து போய் ஓடுது. இதுவோ பயந்து ஓடுற அந்த ஓனாயை விடாமல் எங்கடா ஓடுற, ஓடுனா மட்டும் உன்னை விட்டுடுனா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் அதை தொடர்ந்து துரத்திக்கிட்டே போகுது. நடக்கிறதையெல்லாம் நம்ப முடியாமல் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்த பின்னுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் பார்க்க அவனும் எந்திரிச்சு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆச்சரியத்தோடு பார்க்குறதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.